வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வு பகுதிக்கு தன்னை அனுமதிக்குமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. ஆளும் கட்சி பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல். இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு. அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை. சர்வதேச மட்டத்தில் வெகு விரைவில் பலர் கைது செய்யப்படுவர். அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டு. இலங்கையில் தேங்காய் எண்ணெய் விற்பனையில் ஏற்படவுள்ள மாற்றம். எமது கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. ஹர்ஷன சீற்றம். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இடைநிறுத்தம். திருகோணமலையில் கொலை மிரட்டல் விடுத்து ஊடகவியலாளர் மீது தாக்குதல். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் பொறுப்பை மீனவர்களிடம் ஒப்படையுங்கள். ரவிகரன் எம்பி வலியுறுத்து. 35 கிலோகிராம் தங்கத்துடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய நபர். செம்மணி அகழ்வு பணியின் போது S25 என அடையாளம் தரப்பட்ட என்பு தொகுதி சுமார் 4 முதல் 5 வயதுடைய சிறுமியொருவரை சேர்ந்தது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு மனித புதைகுழியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பரன் கருத்து தெரிவிக்கையில், மிக முக்கியமாக 65 எலும்பு தொகுதிகள் முழுதாக எடுக்கப்பட்டது. அதிலேயும் 63 முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்த்த மனித புதைகுழியிலிருந்தும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியிலிருந்து 2 எலும்பு கூடுதலாக மொத்தம் 65 எலும்பு கூடுதல் எடுக்கப்பட்டது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற எலும்பு கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை போடப்பட்டிருந்ததற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாட்சோந்தர் அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கமான விவரங்கள் மன்றத்தில் இன்றைக்கு நிஜமானவர்களினால் வெளிக்கொணரப்பட்டது. அதிலேயும் மிக முக்கியமாக 3 விடயங்களுமே அவர்கள் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். வளமையான உடலங்கள் தகனம் செய்வது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற விடயப்பரப்பும், 3வது விடயப்பரப்புகள் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்கின்ற விடயப்பரப்புகளையும் அங்கே போட்டு காட்டியிருந்தார். அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக S25, S48, S56 என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய ஒன்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்களுடைய உடுப்பு அல்லது உடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக காட்டுகின்ற போது ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய 4 தொடக்கம் 5 வயது வரைக்குமாக உத்தேச வயதை கொண்ட ஒரு சிறுமியினுடைய உடலமாக இருக்குமாக அது சந்தேகத்தினை தான் தெரிவிப்பதாக பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடய பரப்புகள் அடங்கலான அறிக்கை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு ஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய பிரசன்னம் இந்த மனித புதைகுழி நடைபெறுகின்ற பிரதேசத்திற்கு கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையினை மன்று இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளைகளுக்கு அமைவாக ஒரு நபர் ஐயம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடபடி முறைமைகளினை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்றினால் பின்பற்றப்படுவதாக நீதிமன்றம் எடுத்து சொல்லியிருந்தார். அதற்கு மேலதிகமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் 2 சட்டத்தரணிகள் மாலையில் 2 சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற
உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்று அனுமதித்திருக்கிறது. வெலிகம உடுகாவு பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரச நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும். சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது. சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதனை தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ள நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளினூடாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை. விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட்டு வெகு விரைவில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். மேலும் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னரே தீர்வை வரி 30% குறைக்கப்பட்டது. இந்த வரி குறைப்பை அடிப்படையாக கொண்டு ராஜதந்திர மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். அமெரிக்காவின் தீர்வை வரி மேலும் எத்தனை சதவீதத்தால் குறைவடையும் என்று நிதி அமைச்சினாலோ அல்லது அரசாங்கத்தினாலோ குறிப்பிட முடியாது என்று தெரிவித்தார். இதேவேளை டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை செயல் திட்டத்தினூடாக நாட்டு மக்களின் தனிப்பட்ட தரவுகள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்படுவது முற்றிலும் பொய்யானது. சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை அமல்படுத்தப்பட்ட போதும் விமல் வீரவன்ச இவ்வாறு தான் குறிப்பிட்டார். டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை செயல் திட்டத்திற்கு இந்தியாவின் நன்கொடை கிடைத்துள்ளது. விலை மனு கோரல் விடயத்தில் இந்தியா ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உள்ளூர் சந்தையில் முன்கூட்டியே பொட்டலம் இடப்பட்டு தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என்று தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் சாந்தரன் துங்கு தெரிவித்தார்.
இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூர் சந்தையில் முன்கூட்டியே பொட்டலமிடப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்கும் புதிய அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சந்தையில் தேங்காய் எண்ணெய் விற்பனையை தரப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பைகள், பழைய கொள்கலன்கள் மற்றும் போத்தல்களில் விற்கப்படும் தேங்காய் எண்ணெய் எதிர்காலத்தில் சட்டவிரோதமானது. விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையால் சோதனைகள் நடத்தப்படும். மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற 6 முதல் 8 மாதங்கள் அல்லது 1 வருடம் வரை சலுகை காலம் வழங்கப்படும் என்றார். எமது கட்சியில் ஏற்பட்டு பிளவு காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. அடுத்த தேர்தலில் அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்குவதாக தெரிவித்த எதனையும் வழங்கவில்லை. அதே நேரம் செய்ய மாட்டோம் என்ற விடயங்களையே அதிகம் செய்துள்ளது. இன்று மக்களுக்கு வாழ்க்கை செலவை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்தி மக்கள் மீது சுமைகளை அதிகரித்துள்ளது. அதனால் இந்த அரசாங்கம் ஒரு தவணை காலமே ஆட்சியில் இருக்கும். எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு அடுத்த தேர்தலில் அரசாங்கத்தை தோற்கடிப்போம். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 9 மாத காலத்தில் 100% வாக்குறுதிகளையே நிறைவேற்றியிருக்கிறது என்றார். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்து பேர்வழி நகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முகாமைத்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய பேருவளை நகரசபை தலைவர் மற்றும் உப தலைவர் தெரிவின் போது செயல்படாத காரணத்தினால் பேருவளை நகரசபையின் உறுப்பினர்களான எம் முஸ்பிர், MFM இஷாம், M மஷாஹிம், D விமலஸ்ரீ சில்வா, MNM இர்ஷாத், MRF ரிஹானா ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர் MH ஜூசுப் மீது மணல் மாபியாக்களால் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் கந்தளாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொலை மிரட்டலையும் தாக்குதல் முயற்சியையும் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலே மேற்கொண்டதாக ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். குறித்த ஊடகவியலாளர் அன்றைய தினம் இரவு 11 மணியளவில் தனது பகுதி நேர தொழிலான CCTV கேமரா பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நேரத்தில் இருவர் அவரிடம் வந்து பொய்யான செய்திகளை ஊடகங்களுக்கு பரப்புகிறாய் என குற்றம் சாட்டி கடுமையான வார்த்தைகளால் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் அவர்களில் ஒருவர் உடனடியாக அவரை தாக்க முயன்ற நிலையில் அருகில் இருந்த கடை உரிமையாளரும் பெண் ஒருவரும் ஊடகவியலாளருக்கு உடனடி பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அவர் கந்தளாய் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து ஊடகவியலாளரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்தொழில் செயல்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை தடுக்க வேண்டிய கடற்படையினரும் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக காரணங்களை மாத்திரம் சொல்கின்ற நிலையே காணப்படுகிறது. அத்தோடு கடற்படையினர் இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறலை தடுப்பதற்கு டோரா படகுகள் வேண்டுமென காரணங்களை இங்கு கூறிக்கொண்டிருக்க முடியாது. இந்திய மீனவர்களுடைய இத்தகைய அத்துமீறிய செயல்பாடுகளுக்கு இந்திய அரசும் இலங்கை அரசும் ஆதரவளிப்பதாகவே அம்மாள் பார்க்க முடிகிறது. இந்த விடயத்தில் கடற்படையினர் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். கடற்படையினரால் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் முதல்வன் திரைப்படத்தில் ஒரு நாள் முதலமைச்சரை போன்று இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் சட்டவிரோத கடற்றொழில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் நமது மீனவ மக்களிடம் 1 மாதத்திற்கு ஒப்படையுங்கள் என்றார். மட்டுவிலை சேர்ந்து முதியவர் ஒருவர் காதுகளால் வாகனத்தை இழுத்து புதிய சாதனையை படைத்துள்ளார்.
மட்டுவிலைச் சேர்ந்த 61 வயதுடைய செல்லையா திருச்செல்வம் என்பவரே இந்த சாதனையை புரிந்துள்ளார். பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் இவர் மட்டுவில் சந்திரபுரத்தில் புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். இவர் தனது இரு காதுகளையும் பயன்படுத்தி 2050 கிலோ எடை கொண்ட பிக்கப் ரக வாகனத்தை 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்று சாதனை புரிந்துள்ளார். உலக சாதனையை நிகழ்த்துவதற்காக அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் அவர் தனது தாடியால் அதே வாகனத்தை 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதிவான் நிராகரித்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய சந்தேக நபரின் கோரிக்கையை நிராகரித்தார். மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டுமென சந்தேக நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஏசி தயானந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தேக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக கூறினார். சந்தேக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றில் தெரிவித்தார். சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெறுமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த குற்றத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ சிப்பாயை ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டார். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 12,47,815 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களில் 79,771 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,08,323 ஆகும். இந்த நிலையில் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 1,16,432 சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து 1,13,493 சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து 78,462 சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து 71,000 சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து 65,560 சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 56,137 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 35 கிலோகிராம் தங்கத்துடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கிராண்ட்பாஸ் பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் பெறுமதியானது 0.1 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்படுகிறது. அவர் நேற்று காலை 8:40 மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் EK650 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அவரிடம் 195 தங்க பிஸ்கட்டுகள் 13 கிலோகிராம் தங்க நகைகளும் இருந்ததாக தெரிவித்த விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.